நல்லா இருந்துச்சு. அடிக்கடி வா. வரேன். புல்லட் வித்தியாசமா இருக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்திருக்கு சார். அந்த புல்லட்டை கொலைகாரனே தயாரிச்சிருக்கணும். இல்ல சார், 2வது கொலை விழுந்துருச்சா? என்னடா நக்கலா? எங்க ஸ்டேஷன்ல பிரியாணி சாப்பிட்ருக்கியா? இல்லை சார். சீக்கிரம் சாப்பிடுவேன். சார் சொல்லுங்க சார். தமிழ், அந்த பீச் சீரியல் மர்டர் கேஸ் விஷயமா நீ என்ன பண்ணுற? அந்த ஏரியாவுக்கு மப்டியில் போ. அங்கே யார் என்ன பேசுகிறா, என்ன பண்ணுறாங்கிற விவரத்தெல்லாம் வாட்ச் பண்ண. எனக்கு என்னமோ கொலைகாரன் இந்த சுற்று வட்டாரத்தை சேர்ந்தவனா தான் இருக்கணும். எதுவும் தகவல் தெரிஞ்சால் எனக்கு உடனே கால் பண்ணு. எஸ் சார். ஏய் யாரா? ஏய் ஃப்ரெண்டே கொண்டா. ஏய் போடா. ஏய் யாரி வாடி போட்டுட்டு ஏறி ஆட போறமா? ஏய் ஓரி ஓரி ஓரி. நீதானா? இன்னைக்கு செத்தடா.
சொல்லுப்பா தமிழ். சார் பீச் ரவுடிகளை கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சிட்டேன் சார். யாரியா சார்? மூணாவது ஒருத்தர் சுத்திட்டு இருந்தால அவனையும் போட்டான் சார். என்னைய சொல்ற? பீச்சில் பலூன் சூற துப்பாக்கி கடை வச்சிருக்காருல பெரியவர், அவரு தான் சார். யோ, துப்பாக்கி பலூன் வித்துட்டு இருப்பாரு அந்த பெரியவரா? அவருக்கு ஒரு 70 வயசு இருக்குமையா? சார் அவரு என் கண்ணு முன்னாடி சுட்டுட்டு போயிட்டு இருக்காரு சார். நான் வேணா புடிச்சு வைக்கிறேன், வந்துடுறீங்களா? யோ, அவரை விட்டுறியா சார்? நாம பண்ண வேண்டிய வேலையை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. பீச்சாவது சுத்தமாக இருக்கட்டும். யார் இதை பண்ணுறான்னு தெரிஞ்சுக்க தான் ஒன்று அங்கே அமிச்சேன். உன் டியூட்டி ஓவர், வந்துரு. எஸ் சார்.
பார்த்து சுடுங்க. வெரி குட் தாத்தா இதை வச்சு கெட்டவங்களை சுடலாமா? இதை வச்சு சுட முடியாது. நீ பெரிய நாய் போலீஸ்காரன் ஆயிடு. அவங்க ஒரு துப்பாக்கி கொடுப்பாங்க, அதை வச்சு கெட்டவங்க எல்லாம் சுடலாம். சரி. இதை புடி. சுடு. வாமா. யாரும்மா அவங்க? உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? ஆமாம்மா, என் பேர் கோவிந்தன். பக்கத்தெருவில் தான் குடியிருக்கேன். இந்த காவேரி ஜுவல்லரி கேள்விப்பட்டிருக்கியா? டிவியில் விளம்பரம் பார்த்துருக்கேன். சார் தான் அதோட ஓனர். பேர் தினேஷ். அது அவங்க மனைவி. பேர் மேனகா. வணக்கம்மா. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. ஆனால் குழந்தை தான் இல்லை. டாக்டர் செக்கப் பண்ணி பார்த்துட்டு அம்மாவுக்கு குழந்தைய தாங்குற அளவுக்கு கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இவங்களால குழந்தை பெற்று தர முடியாது, ஆனால் வாடகை தாய் மூலிமா குழந்தை பெற்றுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க.
புரியல. அது ஒன்றும் இல்லைம்மா, சாருக்கிட்டேருந்து அணு எடுத்து அம்மா கிட்டேருந்து கருமுட்டை எடுத்து ரெண்டுத்தையும் சேர்த்து வேற பொண்ணோட வயிற்றில் வச்சு வளர்த்து குழந்தை பெற்று தர சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் வாடகைத்தாய். சரி, இதையே என்கிட்ட சொல்றீங்க? நீதாம்மா எங்கள் குழந்தைக்கு வாடகைத்தாயாக இருக்கணும். ஐயோ, என்னால முடியாது. மா, என்னமா அது? இதுக்கு தான் சார் நான் அப்போவே சொன்னேன். திவ்யா என்னை ஒரு வாரமாக தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்கம்மா. என் பொண்ணோட வாழ்க்கையை நானே வீணாக்க முடியாது, நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். சார் தான் ஒரே ஒரு வாட்டி உன் பொண்ணுக்கிட்ட நாங்களே பேசி பார்க்குறோம், ஒத்துக்கிட்டா பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலான்னு சொன்னார். இப்போ உன் விருப்பம் என்னவோ அது நீயே சொல்லிடுமா. நான் எதுக்கு உங்ககிட்ட வந்தேன்னா, உங்கள் அப்பாவுக்கு டயாலிசிஸ் வாரம் பண்ணுறதுக்கு பணம் வேணும்னு என் ஒய்ஃபுக்கிட்ட உங்கள் அம்மா கேட்டிருக்கிறாங்க. என் ஒய்ஃபு தான் உங்களை பற்றி எல்லாம் சொன்னாங்க. சரி, இதனால் உங்கள் குடும்ப கஷ்டம் தீரணும் தான் நானும் உன்னை தேர்ந்தெடுத்தேன். சும்மா இல்லைம்மா, 10 லட்ச ரூபா கொடுக்க இதுக்கு தயாராக இருக்காங்க. உன் தம்பி படிப்பு செலவுக்கு, உன் கல்யாண செலவு கூட பணம் ரெடி பண்ணி தருவாங்க. இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் நாங்கள் பார்த்துக்குறோம்மா. குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட்டில் குடி வச்சிடுறோம். குழந்தைய பெற்று கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வாழ்க்கையை கண்டினியூ பண்ணலாம். முதல்ல இந்த விஷயத்துக்கு டாக்டர் கல்யாணமாகி குழந்தை பெற்றவங்கள தான் ரெடி பண்ண சொன்னார். அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்களுக்கு உடம்புல சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னு. அது குழந்தைய பாதிக்கும்னு நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டோம். வேறு பொண்ணு வேணும்னு கோவிந்தன்ட்ட கேட்டோம். அவர் தான் உன்னை பற்றி சொன்னார். இதை மட்டும் ஒத்துக்கிட்டேன்னா அது குழந்தை இல்லாதவங்களுக்கு நீ பண்ணுற பெரிய புண்ணியமாக இருக்கும். இந்த 10 வருஷமா மலடின்னு சொந்தக்காரங்களும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் எல்லாருமே எப்படியெல்லாம் என்ன பேசுனாங்க தெரியுமா? இந்த 10 லட்சம் மட்டும் இல்லைம்மா, உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு, நான் தரேன். ஒரு 10 மாதம் வேலையில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கேன். உன் உடம்புக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சிசேரியன் பண்ணி கூட எடுத்துடலாமா? மா, ஒரு நிமிஷம் வாயேன். மா, நான் இதை பண்ணிடவா? வேணாண்டி. இல்லைம்மா, அப்பா ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம் வேணும்ல. நீ எங்கெல்லாம் பணம் கேட்டாலும் யாராவது கொடுத்தாங்களா? இப்படியே விட்டா அப்பா செத்துருவாருமா. இது வெளியே தெரிஞ்சா எனக்கு கல்யாணம் ஆகுமான்னு தானே யோசிக்கிற? அதெல்லாம் எனக்குன்னு ஒருத்தன் வருவான். அவங்ககிட்ட இது குடும்ப சூழ்நிலைக்காக தான் பண்ணேன்னு சொன்னோம், புரிஞ்சுப்பாம்மா. என்னம்மா யோசிக்கிற? இன்னைக்கு எங்கள் கடை சூப்பர்வைசர்கிட்ட அப்பா ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம் கேட்டேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் பணம் தரேன், படுக்க வரியான்னு கேட்குறான். அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லம்மா. மொத்தம் 10 லட்ச ரூபாம்மா. இதில் 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் இருக்குது. மாதம் 25,000 ரூபா கேஷ் கொடுத்துருவாங்க. குழந்தைய பெற்று கொடுத்துட்டு மீதி பணத்தை வாங்கிக்கலாம். சரிதானே? இப்போ அட்வான்ஸ் பணத்தை வாங்கிக்கங்க. ரொம்ப சந்தோஷமா. வரேம்மா.